வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற பெட்ரோல், நம்ம வாங்குற பொருட்கள், இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இதுல பெரும்பான்மையான விஷயங்கள் பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள்ல தான் நம்ம கைக்கு வந்து சேருது. இப்படி உலக வர்த்தகம் நடக்கிறதுக்கு சில முக்கியமான கடல் வழி பாதைகள் இருக்கு. அதுல ஒன்னு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையோட மையத்துல இருக்கு. அதுதான் ஹார்முஸ் ஜலசந்தி. இந்த ரொம்பவே குறுகலான கடல் வழி எந்த நேரத்துல வேணும்னாலும் மூடப்படலாங்கிற ஒரு அபாயம் வந்திருக்கு. அப்படி மட்டும் ஆச்சுன்னா அது உலக பொருளாதாரத்தையே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சிரும். அதோட பாதிப்பு நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து சேரும். வாங்க, இந்த ஹார்முஸ் நெருக்கடினா என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாகவும் நிதானமாகவும் பார்க்கலாம். இந்த வார்த்தைகள் இது சும்மா சொல்ற ஒரு வெற்று மிரட்டல் இல்ல. இது ஈரானிய அதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த ஒரு நேரடியான எச்சரிக்கை. இந்த ஒரு வரிதான் இன்னைக்கு நாம முழுசா அலச போற இந்த விஷயத்தோட மைய புள்ளியே. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஏன் ஒரு நாடு தன்னோட பகுதிக்கு மிக முக்கியமான ஒரு வர்த்தக வழிய மூடுவேன்னு சொல்லணும்? இது தற்கொலைக்கு சமமான ஒரு செயல் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி பல வருஷ அரசியல், பொருளாதார போர், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இல்லாத நம்பிக்கைன்னு நிறைய விஷயம் இருக்கு. ஈரான் மேல கடுமையான பொருளாதார தடைகள் இருக்கு. உலக அளவுல அவங்கள தனிமைப்படுத்திருக்காங்க. அதனால அவங்க இந்த ஜலசந்திய தங்களோட கடைசி பாதுகாப்பு ஆயுதமா பாக்குறாங்க. சரி, அவங்கள இந்த கடுமையான முடிவுக்கு தள்ளினது எது? இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்கு? வாங்க ஒவ்வொன்றா பாப்போம். முதல்ல இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி ஏன் இவ்வளோ முக்கியம்னு நாம புரிஞ்சுக்கணும். இது ஓமானுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கடல் வழி. ரொம்ப குறுகலான இடத்துல இதோட அகலம் வெறும் 39 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த சின்ன வழிதான் உலகத்தோட எனர்ஜி சப்ளைக்கு ஒரு உயிர் நாடி மாதிரி. யோசிச்சு பாருங்க, உலகத்துல போற மொத்த கச்சா எண்ணெயில சுமார் 20-30% இது வழியா தான் போகுது. அதே மாதிரி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், அதாவது எல்என்ஜி வர்த்தகத்துல 1/3 இந்த வழியை தான் நம்பி இருக்கு. சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், ஈராக், ஈரான் பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் எல்லாருமே அவங்களோட ஏற்றுமதியை இது வழியா தான் அனுப்புறாங்க. அப்போ இந்த வழி அடைப்பட்டா என்ன ஆகும்? உலகத்துக்கே போற பெட்ரோல், கேஸ் சப்ளைல ஒரு பெரிய சிக்கல் வரும். அதோட பாதிப்பை நாம எல்லாருமே உடனே உணர்வோம். இப்படி பல வருஷமா புகஞ்சுகிட்டு இருந்த இந்த பிரச்சனையில இப்போ நெருப்பு பத்திக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது சும்மா வார்த்தை பரிமாற்றம் இல்ல, இது ஒரு இறுதி எச்சரிக்கை, அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடுமையான பதில். சரி, அடுத்ததா இந்த சண்டே எப்படி ஒரு நேரடியான ரொம்ப அபாயகரமான கட்டத்துக்கு போச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க நடக்கிறது ஒரு செஸ் கேம் மாதிரி, ஆனா ரொம்ப ரொம்ப அபாயகரமான ஒரு ஆட்டம். ஒரு பக்கம் அமெரிக்கா உங்களுக்கு 48 மணி நேரம் டைம், அதுக்குள்ள இந்த வழியை திறக்கலன்னா உங்க நாட்டுல இருக்கிற பவர் பிளான்ட்ஸ் அடிச்சு நுறுக்கிடுவோன்னு எச்சரிக்கிறாங்க. இது ஒரு மிலிட்டரி டார்கெட் இல்ல, இது ஒரு நாட்டோட இதயத்துல தாக்குற மாதிரி. அதுக்கு ஈரான், ஓ அப்படியா, நீங்க எங்க மக்களோட வாழ்வாதாரத்தை தாக்க நினைச்சா நாங்க இந்த வழியை மொத்தமா நிரந்தரமா மூடிடுவோம், உலக பொருளாதாரத்தோட மூச்சையே நிறுத்திடுவோன்னு பதில் சொல்றாங்க. இது வெறும் மிரட்டல்கள் இல்ல, ரெண்டு பேரும் தங்களோட பலத்தை காட்டி அடுத்தவங்கள பயமுறுத்தி பின்வாங்க வைக்க பாக்குறாங்க. இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார். சரி, ஒரு கேள்வி வருது இல்லையா? அமெரிக்கா ஏன் கரெக்டா இந்த பவர் பிளான்ட்ஸை டார்கெட் பண்ணணும்னு சொல்லுது? எவ்வளவோ மிலிட்டரி பேஸ் இருக்கு, ஆயுத கிடங்கு இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் இதை தாக்குறதா சொல்லணும்? ஏன்னா இது ஒரு சாதாரண மிலிட்டரி டார்கெட் கிடையாது. சர்வதேச சட்டங்கள் படி இது ஒரு ரெட் லைன். அதாவது இதையெல்லாம் ஒரு போரின் போது தாக்கவே கூடாது. அப்படி தாக்குனா அது போரோட எல்லா விதிகளையும் மீறதுக்கு சமம். இந்த கேள்விக்கான பதில்ல தான் இந்த சண்டையோட மனிதாபிமானமற்ற கொடூரமான முகம் ஒளிஞ்சிருக்கு. இப்ப பாருங்க, பவர் பிளான்ட் மேல தாக்குதல் நடந்தா என்ன ஆகும்னு. இது சும்மா லிஸ்ட்ல இருக்கிற வார்த்தைகள் இல்ல, இது ஒரு நாட்டோட வாழ்க்கையே இருண்டு போறதுக்கான அறிகுறி. யோசிச்சு பாருங்க, கரண்ட் போச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல வென்டிலேட்டர்ஸ் ஓடாது, ஆபரேஷன் தியேட்டர்ல இருட்டாயிரும், தொழிற்சாலைகள் எல்லாம் நின்னு போயிரும், லட்சக்கணக்கான பேருக்கு வேலை போயிரும், வீட்டுக்கு தண்ணி வராது, சாயங்காலம் ஆனா மொத்த நாடும் இருட்டுல முழுகிரும். அதாவது இது ராணுவத்தை தாக்குறது இல்ல, நேரடியா சாதாரண மக்களை தாக்குறது. அதனாலதான் சர்வதேச சட்டப்படி பொதுமக்களோட அடிப்படை கட்டமைப்பை தாக்குவது ஒரு போர் குற்றம்னு சொல்றாங்க. ஆனா இப்போ அந்த சட்டமெல்லாம் காத்துல பறக்கிற நிலைமையில இருக்கு. ஓகே, இதெல்லாம் எங்கேயோ வளைகுடா நாடுகள்ல நடக்கிற சண்டை, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. இன்னைக்கு உலகம் அப்படி இல்ல. ஒரு மூலையில பத்திக்கிட்டா அந்த புகை எல்லா இடத்துக்கும் பரவும். இந்த பிரச்சனையோட அலைகள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிற்கும். இது உங்களையும் என்னையும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையும் எப்படி பாதிக்கும்னு பார்க்கலாம் வாங்க. பாதிப்பு நம்ம பைக்குக்கு போடுற பெட்ரோல் விலையில தெரியும். அந்த ஹார்மோஸ் வழி மூடப்பட்டுச்சுன்னா ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $150 மேல போகும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இத உலக அளவுல பெட்ரோல் டீசல் விலையை எங்கேயோ கொண்டு போயிடும். சரி, வண்டிக்கு பெட்ரோல் போடுறது மட்டும் பிரச்சனையா? இல்ல, இதோட நிக்காது. டீசல் விலை ஏறுனா லாரி வாடகை ஏறும். லாரி வாடகை ஏறுனா நம்ம வாங்குற காய்கறி, அரிசி, பருப்புல இருந்து எல்லா பொருளோட விலையும் ஏறும். சுருக்கமா சொன்னா இது உலக அளவுல விலைவாசியை ஏத்தி விட்டு ஒரு புது பொருளாதார நெருக்கடியை கூட உருவாக்கலாம். குறிப்பா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும்.
ஏன்னா நம்ம நாட்டுக்கு தேவையான கேஸ்ல, அதாவது LNGல 60% கத்தார்ல இருந்து தான் வருது. அந்த கேஸ் வர எல்லா கப்பலும் இந்த ஹார்முஸ் வழியா தான் இந்தியாவுக்கு வரணும். இந்த கேஸ் எங்கெல்லாம் பயன்படுது? நம்ம பவர் பிளான்ட்ஸ்க்கு, உர தொழிற்சாலைகளுக்கு, சிட்டில நம்ம வீட்டுக்கு வர்ற பைப்லைன் கேஸ்க்கு, இப்படி எல்லாத்துக்கும் இதுதான் ஆதாரம். இப்போ இந்த வழி மூடப்பட்டா நமக்கு பெரிய கேஸ் தட்டுப்பாடு வரும். இது நம்ம பொருளாதார வளர்ச்சியை ரொம்பவே பாதிக்கும். இந்த நம்பரை பாருங்க, 300க்கும் மேல. இந்த சண்டை வெறும் வார்த்தை அளவுல நிக்கலைங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரம். ஈரான் மற்றும் அவங்களோட ஆதரவு குழுக்கள் அந்த பகுதியில இருக்கிற அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ் மேல 300க்கும் அதிகமான தடவை ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்காங்கன்னு சில தகவல்கள் சொல்லுது. இது ஒரு நேரடியான முழுமையான போர் இல்லைனாலும் ஒரு மறைமுக போர், அதாவது ஒரு ஷேடோ வார் ஏற்கனவே அங்கு ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சண்டையில யார் யாருக்கு என்ன பாதிப்புன்னு இந்த டேபிள் தெளிவா காட்டுது. ஈரானியா குறிப்பா UAE, கத்தார் மேல தாக்குதல் நடத்துது. சிம்பிள். அங்கதான் அமெரிக்காவோட முக்கியமான மிலிட்டரி பேஸ் எல்லாம் இருக்கு. சொல்லப்போனா பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காவோட கடற்படை தலைமையகம், கத்தார்ல இருக்கிற விமானப்படை தளம், இதெல்லாம் தான் அந்த பகுதியில அமெரிக்காவோட பவரோட மையம். சோ இதையெல்லாம் தாக்குறது மூலமா ஈரான் நேரடியா அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது. ஆனா இதுல நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது எந்த தவறும் செய்யாத இந்தியா மாதிரி நாடுகள் தான். இந்த டென்ஷனுக்கு நடுவுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் ஒன்றும் வந்திருக்கு. ஆனா இது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. அந்த வழியா போற ஒவ்வொரு கப்பல்கிட்ட இருந்தும் ஈரான் $2 மில்லியன் ஒரு பாதுகாப்பு கட்டணமா வசூல் பண்றதா ஒரு பேச்சு அடிப்படுது. ஒருவேளை இது உண்மையா இருந்தா இதுல இருந்து 2 விஷயம் புரியுது. ஒன்னு, பொருளாதார தடையால காசு இல்லாம ஈரான் புது வழியில சம்பாதிக்க பாக்குது. 2வது, அந்த கடல் வழி பாதை தங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு உலகத்துக்கு காட்ட முயற்சி பண்ணுது. சரி, இவ்ளோ நேரமா டென்ஷனாவே பேசிட்டோம். போர் வரும், சண்டை வரும்னு. ஆனா எல்லா இருட்டுக்கு அப்புறமும் ஒரு வெளிச்சம் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. வெடிகுண்டு சத்தத்துக்கு நடுவுல மெதுவா பேச்சுவார்த்தைக்கான சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. போரை தவிர்த்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேற வழி இருக்கா? வாங்க அந்த ராஜதந்திர முயற்சிகளை பத்தி பார்க்கலாம். வெளியில பார்க்க 2 பேரும் பயங்கரமா மிரட்டிக்கிட்டாலும் திரைக்கு பின்னாடி பேச்சுவார்த்தைக்கான கதவு இன்னும் முழுசா மூடப்படலைன்னு நிறைய பேர் சொல்றாங்க. 2 பேருமே போரோட விளிம்புல நிக்கிறாங்க. இங்கிருந்து பின்வாங்கறதுக்கு ஒரு வழி தேடிட்டு இருக்கலாம். இது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஒரு முழு போர் வந்தா எவ்வளவு பெரிய அழிவு ஏற்படும்னு 2 பேருக்குமே நல்லா தெரியும். ஆனா இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் டிவி கேமரா முன்னாடி நடக்காது. இதுக்கு பேரு பேக் சேனல் டிப்ளோமசி, அதாவது பின்கதவு வழியா பேசுறது. யாருக்கும் தெரியாம ஓமன், சுவிட்சர்லாந்து மாதிரி நடுநிலையான நாடுகள் மூலமா 2 பேரும் ரகசியமா பேசி ஒரு முடிவுக்கு வர முயற்சி பண்ணுவாங்க. முன்னாடி கியூபா ஏவுகணை நெருக்கடி மாதிரி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இப்படிதான் தீர்த்திருக்காங்க. இப்படி செய்யும்போது நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியல் பிரஷர் இல்லாம தலைவர்களால நிஜமாவே ஒரு சமரசத்துக்கு வர முடியும். ஏன் இப்போ பேச்சுவார்த்தைக்கு வரணும்? காரணம், இதுவரைக்கும் நடந்த சண்டையில யாருமே முழுசா ஜெயிக்கல. அமெரிக்காவால ஈரானை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஈரானால பொருளாதார தடையை நீக்க முடியல. சண்டையை தொடர்ந்தா 2 பேருக்குமே பெரிய நஷ்டம். அமெரிக்காவுக்கு பண நஷ்டம், ராணுவ நஷ்டம், ஈரானுக்கு மக்கள் உயிர், நாடுன்னு பெரிய இழப்பு. சோ ஒருத்தர் அடிச்சுக்கிறத விட உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுதான் 2 பேருக்குமே நல்லதுன்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆக நாம இப்போ ஒரு முக்கியமான வரலாற்று சந்திப்புல நிக்கிறோம். இந்த ஹார்முஸ் ஜலசந்தியோட தலையெழுத்த ஏவுகணங்களும் போர்க்கப்பல்களும் தீர்மானிக்க போகுதா, இல்ல அமைதியான பேச்சுவார்த்தை தீர்மானிக்க போகுதா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் அந்த பகுதியோட அமைதியை மட்டும் இல்ல, நம்ம உலக பொருளாதாரம், நம்மளோட எதிர்காலம் எல்லாத்தையும் முடிவு பண்ண போகுது. இந்த அபாயகரமான ஆட்டத்துல ஜெயிக்க போறது சண்டையா இல்ல சமாதானமா? நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.